தஞ்சை மாதிரிமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய 12வது கிலோமீட்டர்களிடம்தான் மாதிரிமங்கலம். அங்கு பல பல அற்புதங்களை நிகழ்த்தி தன்னை ஒரு அற்புதமான சித்தர் பெருமான் அப்படிங்கிறத வெளிக்காமிச்சு எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் எளிமையாக சாலையோரத்திலேயே நடந்து கொண்டு சென்றிருந்த காரணத்தின் அந்த காரணப்பெயர் ஏற்பட்ட அந்த அற்புதமான மகானுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் ஸ்ரீ ரோட்டு சித்தர் அப்படின்னு எல்லாரும் இவர் அழைக்க ஆரம்பித்தார்கள். இந்த மகானுடைய பெயர் அப்படின்னு பார்த்தோம்னால் இயற்பெயர் சிவராமகிருஷ்ண சுவாமிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சாலையில் நடந்தபடியே இந்த மகான் அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கார். தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 12வது கிலோமீட்டரில் தான் இந்த மாதிரிமங்கலம் அப்படிங்கிற இந்த கிராமம் அமையப்பட்டது. அந்த கிராமத்தில் தான் இந்த சிவராமகிருஷ்ண சுவாமிகளுடைய ஜனனம் நடக்கிறது. சுவாமிகள் குழந்தையாக பிறந்து வளர்ந்துட்டு வரும்பொழுது எவ்வளவோ அற்புதங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். சுவாமிகளோட ஜனனம் என்றைக்கு நடந்ததுன்னு பார்த்தோம்னால் 28 ஏப்ரல் 1899ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கூடிய சப்தமி திதியில் பூச நட்சத்திரத்தில் சித்தருடைய அவதாரம் நடக்கிறது. அவரோட பெற்றோர் ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது, நல்லபடியாக நல்ல குழந்தை கிடைத்து விட்டதே அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த மாதிரிமங்கலம் அக்ரஹாரத்தில் சுந்தரேசையர் தர்மாம்பாள் தான் இந்த குழந்தையுடைய அப்பா அம்மா. இந்த குழந்தை அற்புதமாக சிரித்து கொண்டு எல்லா விதமான தெய்வீக விஷயங்களிலும் ஈடுபட ஆரம்பிக்கிறது. அது இறைவன் அருள் இந்த குழந்தையில் பரிபூர்ணமாகவே லயித்திருக்கு அப்படிங்கிறது அந்த தாய் தந்தையருக்கு புரிய வருது. இந்த குழந்தை வளர்ந்து கொண்டே வரான். பல பேருக்கு பல அற்புதங்கள் செய்ய போகிற இந்த ஞானி அது வளரும் பொழுதே அதோட அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் புரிய வருது. இந்த மகான் வளர்ந்து கொண்டு என்ன ஆறுதார் அப்படின்னு பார்த்தோம்னால் குத்தாலம் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சியில் அவர் வெற்றி பெறுறார். அதுக்கப்புறமா பரங்கிப்பேட்டையிலும் திருக்கோவிலூரிலும் சில ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வரார் இந்த மகான் உலகத்துக்கே குருவாக இருக்க போகிறார். அதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணியை தான் அவர் செய்யவே ஆரம்பிக்கிறார். பின்பு திருவண்ணாமலைக்கு அவருக்கு ஆசிரியர் பணி கிடைத்து திருவண்ணாமலைக்கு மாற்றமாகிறது. ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை திரு அண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் இந்த மகான் வந்துடுறார். இந்த க்ஷேத்திரத்தில் அந்த மகானுக்குள்ள அற்புதமாக ஒரு சக்தியோட எழுச்சி ஆரம்பிக்கிறது. அவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா இல்லறத்தை துறந்து அப்படியே இறைவனை நோக்கி செல்லணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரார். 1930ஆம் ஆண்டு ஒரு சித்த புருஷராக அவதார நாயகராக திருவாரூருக்கு அருகே உள்ள கொல்லுமாங்குடி அப்படிங்கிற இடத்துல இந்த மகான் எழுந்தருள ஆரம்பிக்கிறார். அவரால் எவ்வளோ பேருக்கு பல அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. அவர் அருள் பார்வை, தீட்சண்யமான பார்வை தன் மீது படாதா, அவங்களோட வியாதிகள் தீராதா அப்படின்னு பல பக்தர்களுக்குள்ளேயும் ஏக்கம் வர ஆரம்பிக்கிறது. இந்த மகானை நோக்கி எல்லாரும் படையெடுக்க ஆரம்பித்ததுனால எல்லாரும் இந்த மகான் கிட்டக்கு எப்படியா நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால இந்த மகான் என்ன பண்ணுவாராம், கொல்லுமாங்குடியிலிருந்து கும்பகோணம் ரயில்வே கேட் வரைக்கும் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தூரம் தினமும் நடந்தே செல்வாராம். இந்த சாலையிலேயே நடந்து சென்று கொண்டிருப்பாராம் இந்த மகான். வழியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள், இந்த சித்தர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருப்பார்கள். அவர் கை நீட்டி ஏதாவது ஒரு பொருளை கேட்க மாட்டாரா, இல்லை கடையில் ஏதாவது ஒரு பொருளை தொட மாட்டாரா, அப்படி தொட்டால் ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகள் இப்படி ஒரு கடைக்குள்ளே போனார் அப்படின்னா அன்றைக்கி அமோகமாக இருக்கும் அந்த வியாபாரம். அது போலவே தான் இந்த மகானுடைய தன்மையும் இருந்த காரணத்தினால இந்த மகான் கடைக்கு வரமாட்டாரா அப்படிங்கிறது இவர் எல்லாருடைய ஏக்கமாகவும் இருந்தது. இப்படியே இந்த மகான் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருந்தார். சில நேரங்களில் கொல்லுமாங்குடி அந்த இருக்கக்கூடிய இந்த ஆற்றிலும் இல்லை இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மயான பூமி ருத்ர பூமியிலையும் இந்த மகான் தவம் இரவு பகல் பார்க்காமல் தவம் செய்து கொண்டே இருப்பார். ஒரு சில நேரங்களில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த குளத்தில் ரொம்ப மணிக்கணக்கில் அப்படியே மல்லாந்து படுத்து கொண்ட நிலையிலேயே அப்படியே இருப்பாராம் இந்த மகான். திரைலிங்க சுவாமிகள் இப்படி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது போலவே இந்த மகான் கும்பகோணத்தில் அந்த குளத்தில் அப்படியே மல்லாந்து படுத்து கொண்டே இருப்பாராம். இந்த மகான் பல அற்புதங்களை செய்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு சான்றாக ஒரு சித்தர் 2 இடத்துல இருக்க முடியுமா அப்படின்னால் சர்வசாதாரணமாக கண்டிப்பாக இருக்க முடியும். பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இந்த அற்புதங்களை பல முறை செய்திருக்கார். ஆனால் அதெல்லாம் அந்த காலத்தில் உணரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒரே நேரத்தில் இந்த மகான் ஒருத்தர் சீர்காழியில் ஒருத்தருக்கு காட்சி கொடுக்குறார். அதே நேரத்தில் மாதிரிமங்கலத்திலும் இவர் காட்சி கொடுக்கிறார். எப்படி இது எப்படி 2 பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னால் ஒருத்தர் தொலைபேசி மூலமாக பேசிக்கொண்டிருக்கார். அவர் முன்னால் மகான் இந்த ரோட்டோரமாக நடந்து கொண்டிருக்கார்.
அதே போல் சீர்காழியில் இருக்கிறவரும் பார்த்தா அவருக்கும் காட்சி கொடுக்குறார். அப்படின்னால் இந்த மகான் இதே ஒரே நேரத்தில் 2 இடத்துல காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது அந்த 2 பேருக்கு அப்பொழுது பேசி கொண்டதுனால் தெரிய வந்ததுனால் எவ்வளவோ அற்புத சக்தி வாய்ந்த மகான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அப்படியே மெதுவாக புரிய வர ஆரம்பிக்கிறது. இந்த மகான் வந்து பல பக்தர்கள் இந்த மகானை நாடி வந்து பல நன்மைகள் அடைந்த நிறைய பேரும் இருக்கிறார்கள். ஒருமுறை இந்த சித்தர் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கார். அவரை பார்க்கறதுக்காக ஒரு பெண் வந்து கொண்டிருக்கா. அந்த பெண் வந்து ஒரு கைக்குழந்தையை வைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள் இந்த மகானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மகான் வேகமாக சாலையில் நடந்து போயிட்டே இருக்கார். அந்த பெண்ணும் ரொம்ப இவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும், இப்படியே அந்த மகானை பார்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வேகமாக ஒரு பாலத்தின் மீது, குறுகலான பாலத்தில் இந்த அம்மா வந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னு பார்த்தா, திடீர்னு இந்த அம்மா தடுக்கி அந்த பாலத்திலேருந்து விழக்கூடிய ஒரு நிலைமை வரும்பொழுது திடீர்னு அங்கே ஒரு இளைஞர் வந்து அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் காப்பாற்றி மறுபடியும் அந்த பாலத்திலேயே இயல்பு நிலைக்கு திரும்ப வைத்து மறுபடியும் அந்த அம்மா வந்து 2 கையெடுத்து கும்பிட்டு, தம்பி நீங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா கிட்டக்க அந்த இளைஞன் சொன்னாராம், தாங்கள் எனக்கு நன்றி கூற வேண்டியதில் எந்த அவசியமும் இல்லை அம்மா. ஏனென்றால் இதை வந்து செய்ய சொன்னதே பார்த்தீர்கள் அப்படின்னால் ரோட்டு சுவாமி தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அம்மா என்னை பார்க்க வருவா, ஒரு குழந்தையை தூக்கிட்டு வருவா, பாலத்து மேலே வரும் பொழுது அவர் கீழே விழுந்துடுவா. அதன் காரணமாக நீ எப்படியாவது போய் அவளை முன்னாடியே காப்பாத்திரு அப்படிங்கிற ஆக்னியை எனக்கு முன்னாடியே கொடுத்த காரணத்தினால என்னால் நிச்சயமாக அந்த அம்மாவை காப்பாற்ற முடிந்தது அப்படிங்கிறது அந்த இளைஞர் அவர் அப்படியே சொன்னாராம். அதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு வந்து இந்த மகான் எப்படி நமக்கு என்ன நடக்க போகிறது, முன்னாலேயே நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரிந்து நம்மளை எப்படியெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ரட்சிக்கிறதுக்கு எப்போவுமே கூட இருந்து ஒரு அன்னையைப் போலவே இந்த மகான் இருக்கார் அப்படிங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரிந்து அந்த அம்மாவுக்கு பெரிய வியப்பு ஏற்பட்டது. அதுபோலவே இன்னொரு முறை என்ன ஆறுது, ஒரு வயதான முதியவர் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கார். இது இன்னும் பெரிய அற்புதம். என்னால் ஒரு மாட்டு வண்டியில் அந்த முதியவர் வந்து கொண்டிருக்கார். எதிர் திசையில் பார்த்தோம்னா ஒரு மகிழ்ந்து ரொம்பவும் வேகமாக வந்து கொண்டிருந்து அந்த மாட்டு வண்டியில் மோதி அந்த பெரியவர் கீழே விழ நிலை வந்து அவர் தடுமாறி கீழே விழ போகிறார் அப்படிங்கிற நிலையில் வரும்போது அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு இளைஞர் வந்து அந்த பெரியவரை பிடித்து அவரை அவர் கீழே விழாமல் படாமல் அவரை காப்பாற்றி அந்த இளைஞர் அந்த பெரியவரை மெதுவாக கூட்டிட்டு போய் ஒரு மயில்கல் பக்கத்தில் சாய்த்து உட்கார வச்சிடுறார். அப்புறமா இந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறது. அப்பொழுது அங்கே ரோட்டு சுவாமியும் நடந்து வரார். அப்போ ரோட்டு சுவாமியை பார்த்த உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுவாமி இது உங்கள் அருள்கடாட்சத்தால் தான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது ரோட்டு சுவாமிகள், இல்லையே நானாக காப்பாற்றினேன், உங்களை யார் காப்பாற்றினார்கள் பார்த்தா இந்த இளைஞர் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் பொழுது தான் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னால் இந்த இளைஞருக்கு ஒரு கரம் மட்டும்தான் இருந்தது. அப்பொழுது அந்த இளைஞர்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு இவர் திரும்ப கேட்கும் பொழுது, எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல, நீங்கள் வந்து கொண்டிருந்தீர்கள், திடீர்னு பார்த்தா எனக்கு உங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்தது, அப்பொழுது எப்படி இந்த ரெண்டாவதாக என்னோட இந்த கை வந்தது, எனக்கு எதுவுமே ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொன்னபோது தான் இந்த மகான் எப்படியோ அந்த இளைஞர் மூலமாக இந்த அன்பரை காப்பாற்றிருக்கார், அந்த முதியவரை காப்பாற்றிருக்கார். அவருக்கும் அந்த நேரத்தில் அந்த இளைஞருக்கு ஒரு கை கூட இல்லையே, அப்பொழுது எப்படி 2 கைகளாலும் இவரை அவர் பற்றி காப்பாற்றினார் அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் அருள், இந்த சித்தர் அருளாட்சத்தாக மூலமாக அந்த நபருக்குள்ளே புகுந்து இந்த முதியவரை காப்பாற்றியிருக்கு. ரோட்டு சுவாமிகள் எவ்வளவோ முறை நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் நடு ரோட்டுக்கு வந்து விட்டேன், என் நிலைமை ரொம்ப மோசமாகிவிட்டது, எவ்வளவோ முறை சொல்லியிருப்போம். இந்த மகான் ரோட்டில் இருந்த மாத்திரத்திலேயே சிவராம கிருஷ்ண பரமஹம்ச சுவாமிகள் எவ்வளவோ பேர் வாழ்க்கையை நல்லபடியான ஒரு திசைக்கு திருப்பி வாத்திருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த மகான் எவ்வளவு பெரிய அருள் கடாட்சத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த இளைஞருடைய அற்புதம் வந்து நமக்கு ரொம்பவும் வியப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னால், இந்த ரோட்டு சுவாமிகள் செய்த அற்புதத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னால், ஒரு தம்பதி, அந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் வந்து 10 வயதாச்சு, ஆனாலும் அவன் பேசவே இல்லை. சரி, பேசவே இல்லையே, ரோட்டு சுவாமியை போய் பார்க்கலாம், சிவராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமியை போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும் பொழுது அந்த மகான் என்ன சொல்கிறாருனால், ஒரு இலையை கொடுத்து வரும் வியாழக்கிழமை உங்கள் மகனை அழைத்து வாருங்கள், கண்டிப்பாக பேசுவான் அப்படின்னு மகான் அருளாசி கூறுகிறார். அதுபோலவே அடுத்த வியாழக்கிழமை வர்றது, அந்த மகனை அழைத்து வருகிறார்கள். பஸ் மாதிரிமங்கலத்திற்கு நிற்கக்கூடிய அந்த நொடியில் திடீர்னு அந்த குழந்தை கத்த ஆரம்பிக்கிறான். அம்மா, ரோட்டு சுவாமி ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு அந்த சிறுவன் கத்தின போது அந்த தாய் தந்தையர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லையாம். ஏன்னா இவ்வளோ 10 வருட ஆண்டுகளாக பேசாத ஒரு குழந்தை வந்து எப்படி பேசினான் அப்படிங்கிறது தான் இந்த தாய் தந்தையருக்கு ஏற்பட்ட ஒரு வியப்பு. எவ்வளவோ நாள் பேசாத இருந்த குழந்தையை அந்த அம்மாவும் அப்பாவும் கொண்டு வந்து அந்த மகானுடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்து
குருவே உங்களோட அருள்காட்சியத்தால் எங்களோட குழந்தை நல்லா இருக்கான், இப்போ பேச ஆரம்பித்து விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்தர் சிரித்து கொண்டே நல்லா படி அப்படின்னு அவனுக்கு அனுகிரகம் செய்தார் அப்படின்னு சொன்னால், எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் திருமண பாக்கியம் இல்லாதவருக்கு திருமண பாக்கியமும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தையும் எவ்வளவோ பேருக்கு இந்த மகான் அருளிக்கொண்டே தான் இருக்கிறார். 1974ஆம் ஆண்டு இந்த மகான் சித்தியடைந்தார். இந்த மகானுடைய சமாதி அப்படின்னு பார்த்தோம்னால் மாதிரி மங்கலத்தில் ராலட்சுமி அம்மையாருடைய மில்லுக்கு தெற்கே அமைந்திருக்கு. இந்த சமாதியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இவ்வளவு அற்புதங்களை புரிந்த இந்த ஞான சூரியன் ஆகப்பட்ட இந்த மகானை இந்த பௌர்ணமி நன்னாளில் நமக்கு தியானம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த மங்களாம்பிகையின் பாதங்களில் ஒரு நமஸ்காரத்தை செலுத்தி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ரோட்டு சுவாமிகள் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.